புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மடுகரை முளப்பாக்கம் பிரதான சாலையில் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரம் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படுபடி நின்றிருந்த 2 இளைஞர்களை போலீசார் பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மடுகரை முத்துநகரை சார்ந்த ஹேம்நாத் வயது 18, தமிழக பகுதியான சிறுவந்தாடு காந்திநகரை சார்ந்த ஜெயசீலன் வயது 18 என்பதும் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இருவரும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து திட்டங்களை அறிவித்துவிட்டு செயல்படுத்தாமல் கிடப்பில் போடுவது வாடிக்கையான ஒன்று என்று பிரதமர் வருகை குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி வருகிறார். கடந்த 2016 காங்கிரஸ் திமுக ஆட்சியில் 50 ஏக்கரில் சேதராப்பட்டில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் அமைக்க நடவடிக்கை எடுத்து ரூபாய் 900 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு தேவையில்லை என்று ரத்து செய்துவிட்டனர். தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் அடிக்கல் நாட்டி வருகிறார். அதேபோல உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் குளம், ஸ்டேடியத்தில் செயற்கை ஓடுதளம் ஆகியவை எங்கள் ஆட்சியில் செயல்படுத்தி கொண்டு வந்த திட்டங்களை தற்போது பிரதமர் திறந்து வைக்கிறார். இது புதிய திட்டமல்ல, இது எங்களின் சாதனை. பாஜக, என்ஆர் காங்கிரஸ் எங்கள் சாதனை என பொய் சொல்லக்கூடாது என்கிறார். தேர்தல் சமயத்தில் அறிவிப்புகளை பிரதமர் மோடி அறிவித்து கிடப்பில் போடுவது வழக்கம். மாநில அந்தஸ்து, நிதி கமிஷனில் சேர்ப்பது உள்ளிட்ட விஷயங்களை பற்றி ஏதும் சொல்லவில்லை என்றும் நாராயணசாமி கூறினார். இந்திய கூட்டணி வெற்றி முகத்தில் இருக்கிறது, தோல்வி பயத்தில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளது என்றும் இதனால்தான் பிரதமர், உள்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகிறார்கள் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 112 காவலர்களுக்கு பணி நியமன ஆணையினை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரியில் காவலர் பணிக்கு 125 பேர் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 10ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் 112 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு பிறகு பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. இந்த பணி நியமன ஆணையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரணி, காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காலாப்பட்டு நவோதியா பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காலாப்பட்டு ஜவஹர் நவோதியா வித்யாலயா பள்ளி இமெயில் ஐடிக்கு நேற்று காலை 9 மணிக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி வந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக காலாப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து முத்தியல்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசெல்வம், காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் பள்ளிக்கு விரைந்து சென்று சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தீயணைப்புத்துறை, வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு பள்ளியின் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. காலை 10:30 மணி முதல் 1:15 மணி வரை நடந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்பதும் தெரியவந்தது. சுங்கச்சாவடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற CIDU தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சுற்றிலும் நெடுஞ்சாலைகளில் டோல்கேட் அமைப்பதை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் CIDU பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் பாகூர், சேலியமேடு, திண்டிவனம், மொரட்டாண்டி டோல்கேட்டுகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி டோல்கேட் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று சங்க நிர்வாகிகள் அறிவித்திருந்தனர். இதற்காக ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட திடலில் சரக்கு வாகனங்களுடன் CIDU நிர்வாகிகள் இன்று காலை ஒன்று திரண்டனர். அங்கிருந்து புதுச்சேரி பிரதேச தனியார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க கௌரவ தலைவர் ரவீந்திரன், தலைவர் அந்தோனிதாஸ், செயலாளர் ஸ்ரீனிவாசன், பொதுச் செயலாளர் மதிவானன், பொருளாளர் சாரதா குமார் ஆகியோர் தலைமையில் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க ஜெகநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், தமிழர் களம் அழகர், பொதுநல அமைப்பினர் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் வாகனங்களுடன் ஊர்வலமாக கோரிமேடு நோக்கி புறப்பட தயாராயினர். அப்போது அவர்களை மேற்கொண்டு செல்லவிடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்.
விதிகளை மீறி யாரேனும் நோட்டீஸுகள் போஸ்டர்கள் அடித்துக் கொடுத்தால் சம்பந்தப்பட்ட அச்சக உரிமையாளருக்கு ரூபாய் 2000 அபராதம் 6 மாதம் சிறை தண்டனையும் கிடைக்கும் என்று சப் கலெக்டர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வில்லியனூர் தெற்கு பகுதி சப் கலெக்டர் குமரன் தலைமையில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வருவாய் அதிகாரி பிருத்திவி, தாசில்தார்கள் சேகர், விபீஷ், துணை தாசில்தார் தமிழரசன், வில்லியனூர் மற்றும் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஆணையர்கள் பிரபாகரன், ரமேஷ், கொம்யூன் பகுதியில் உள்ள பேனர் டிசைனர்கள், ஆப்செட் பிரிண்டிங் உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சப் கலெக்டர் குமரன் பேசுகையில், தேர்தல் நேரம் என்பதால் வேட்பாளர்கள் தங்களது வரவு செலவு கணக்கை கண்காணிக்க வேண்டும். பேனர் டிசைன் செய்பவர்கள், பிரிண்டிங் செய்பவர்கள், விளம்பர நோட்டீஸுகள் அச்சிடுபவர்கள், வாடிக்கையாளர்களின் பெயர், மொபைல் எண், நகல் எண்ணிக்கை அவசியம் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் படிவம் ஏ பூர்த்தி செய்து வாங்க வேண்டும். இந்த விதிமுறைகளை மீறி யாரேனும் நோட்டீஸுகள் அடித்துக் கொடுத்தால் சம்பந்தப்பட்ட அச்சக உரிமையாளருக்கு ரூபாய் 2000 அபராதம் 6 மாதம் சிறை தண்டனையும் கிடைக்கும் என்றார். புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 25.32 லட்சம் மதிப்பில் 2 ஆம்புலன்ஸுகளை MP வைத்திலிங்கம் மக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கிராமப்புறத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளில் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களை உடனடியாக புதுச்சேரி நகரத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்பர் ஆகிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல 2 ஆம்புலன்ஸ் வாங்கி தரும்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை பாராளுமன்ற புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையேற்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை வாங்கித்தர ரூபாய் 25.32 லட்சம் நிதி ஒதுக்கியிருந்தார். அதில் வாங்கப்பட்ட 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் செவில் மற்றும் துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஓஸ்ட் அதிமுக முன்னாள் தொகுதியின் செயலாளர் ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MGR மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதியின் செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்வில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களமணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுபுடு, தேசிங்கலு, வழக்கறிஞர் பிரபாகரன், ஆறுமுகம், மகளிரணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள் உட்பட கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 50 வயதை நிறைவு செய்து தகுதியான மீனவர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க புதுச்சேரி அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மீனவர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தபடி இனி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்த விசைப்படகு உரிமையாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு தடையாக இருந்த விதிகள் புதுச்சேரி அரசால் நீக்கப்பட்டு புதன்கிழமை ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இனிவரும் காலங்களில் 50 வயதை கடந்த தகுதி வாய்ந்த அனைத்து மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் மீனவர் ஓய்வூதியம் வழங்கப்படும். தற்போது புதுச்சேரி பகுதியை சார்ந்த 50 வயது நிறைவடைந்த 323 மீனவர்களுக்கு இவ்வாண்டு புதிதாக ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது. மேலும் முதல்வரால் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மீன்வளத்துறையின் மூலமாக ஓய்வூதியம் பெற்ற மீனவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஈமசடங்கு உதவித்தொகைக்கான ரூபாய் 15,000 தற்போது ரூபாய் 20,000 உயர்த்தப்படுகிறது. இதற்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டிற்கான மழைக்கால நிவாரணமாக தலா ரூபாய் 6,000 வீதம் 328 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 19.68 லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்த ரூபாய் 500 கோடிகள் புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாக ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசுகையில்,
காரைக்காலில் 7 TMC காவிரி நீர் நமக்கு வருகிறது. அந்த நீரை நாம் சரியாக உபயோகப்படுத்துவதே கிடையாது. காவிரி நீரை முழுமையாக எப்படி உபயோகப்படுத்துவது என்று காரைக்கால் விவசாயிகளுக்கு மட்டும் ரூபாய் 500 கோடிக்கான பெரிய திட்டத்தை தீட்டி கொடுத்திருக்கிறோம். இதனால் தண்ணீர் வீணாவதை தடுத்து சேமிக்க முடியும். நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என்றார். நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், வேளாண் துறை அமைச்சர், வேளாண் துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் புதிய சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பிற்கான பூமி பூஜை விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், குறிஞ்சி நகர் மற்றும் ஜீவானந்தபுரம் பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பிற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. சாந்தி நகர், பாண்டியன் வீதி பகுதிகள் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை ரூபாய் 19,29,000 மதிப்பீட்டில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்று மக்கள் பெருமளவு கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறிஞ்சி நகர் கற்பக விநாயகர் கோவில் திருப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை ரூபாய் 6,68,000 மதிப்பில் அமைக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். ஜீவானந்தபுரம் அன்னை பிரியதர்ஷினி வீதியில் மிக்சர் கம்பெனி அருகில் புதிய கழிவுநீர் இணைப்பு தொட்டி அமைப்பிற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வந்த இந்த பணிகளின் மூலமாக இங்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் நிகழ்வை அன்புடன் பின்தொடர்ந்து புதிய அடிப்படை வசதிகள் விரைவில் மக்களுக்கு பயன்படும் என்பதை உறுதிப்படுத்தினர். திருப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலய மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தியாகராஜர் உன்மத்த நடனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம் ஒரு அலங்கார வாகனத்தில் ஜடாயுபுரீஸ்வரர் அம்பாள் வீதி உலா வந்தனர். இந்நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்றிரவு தியாகராஜர் உன்மத்த நடன நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று தியாகராஜனின் உன்மத்த நடனத்தை கண்டு ரசித்தனர். மேலும் 28ஆம் தேதி திருவடச்சான் சம்பாரமும், 2ஆம் தேதி தேர் திருவிழாவும், அன்று இரவு ஜடாயு ராவண யுத்தமும், அதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 4ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடர் முயற்சியால் சீரமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதி ஐயனார் கோவில் வீதியில் ஆதி திராவிடர் நலத்துறை நிதியின் மூலமாக சமுதாய நலக்கூட கட்டிடம் கட்டப்பட்டு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு இன்றி பயன்பாடற்ற நிலையில் 2021இல் திறக்கப்பட்டது. சமுதாய நலக்கூடத்தை முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடர் முயற்சி எடுத்தார். புதிதாக மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு பெறப்பட்டு நகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டு புதிதாக வர்ணம் தீட்டி மீண்டும் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டது. மேலும் நாற்காலிகள், உணவருந்தும் மேஜைகள் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சொந்த செலவில் வழங்கினார். சீரமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்தார். விழாவில் நகராட்சி ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் குப்புசுவாமி, நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், நமது மக்கள் கழக பொறுப்பாளர்கள் விநாயகம், காராத்தே சுந்தர்ராஜ், ரகு, ரஞ்சித்குமார், தொகுதி மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 2 புதிய மின்மாற்றிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்த நிலையில் அதனை சீர் செய்யும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அப்பகுதிக்கு புதிதாக 2 மின்மாற்றிகளை அமைப்பதற்கு புதுச்சேரி அரசு மின்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்தார். இதன் தொடர்ச்சியாக நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் புதிய மின்மாற்றி ரூபாய் 16,42,263 திட்ட மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசின் RDSS திட்டத்தின் மூலமாக ரூபாய் 16 லட்சம் திட்ட மதிப்பீட்டின் கீழ் நோனாங்குப்பம் ஆத்தங்கரை பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்மாற்றிகளை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார்.
இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு உமேஷ் சந்திரா, அரியங்குப்பம் OMG இளநிலை பொறியாளர் லூர்தராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் SS ரங்கன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் மங்கலம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிதாய் இணைந்துள்ள SS ரங்கன் மற்றும் சத்யா ஆகியோர்களை அறிமுகப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தளபதியார் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கட்சியின் கொடியை ஏற்றியதைத் தொடர்ந்து நிர்வாகிகளை அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமுதாகுமார், மாநில ஊடகப் பிரிவு அமைப்பாளர் புஷ்பலதா, ஊஸ்ட் தொகுதியின் செயலாளர் பாண்டியன், மங்கலம் தொகுதியின் பொறுப்பாளர் சாரங்கம் மற்றும் தாஸ், கழகத்தின் துணை செயலாளர் VK ஐயனார், பொருளாளர் TMS தக்ஷாமூர்த்தி, ஹரி என்கின்ற சீதாராமன், MS முரளி, திருக்காஞ்சி கிளை செயலாளர் சபரி, ஆரியபாளையம் கிளை செயலாளர் ஐயப்பன், நாகராஜ், பிரகாஷ், மணிகண்டன், அறிவு, சுரேஷ், ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர்.